ஹலோ கைஸ், இன்னைக்கு தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் சாம்பார் சாதம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்து 5லேருந்து 6 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்தா நல்லது தான். எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும், அடியெல்லாம் எதுவுமே பிடிக்காது. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு. நான் விசில் போட்டு விட்டுட்டு தம்பியை ரெடி பண்ண போயிட்டேன். தம்பி வந்து குளிச்சுட்டு வந்துட்டான். சரி, அவனுக்கு ட்ரெஸ்அப் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சின்ன பையன் தான் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். அது அப்புறமா அவனுக்கு ஒன்று போட்டு விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அவனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒரு 11:30 போல தான் வர சொல்லியிருக்கிறாங்க. நான் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து ரெடி ஆகி போகணும். நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். விசில் இறங்கினதுக்கு அப்புறமா நான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா வெந்து வந்துருந்துச்சு, அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து இப்போ கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டிலேயே மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா அது வந்து நல்லா கொல கொலன்னு ஆயிடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் என்னோட பையனை போய் பார்த்துட்டு வரதுக்குள்ளவே அது லைட்டாக கரிஞ்சிருச்சு. சரி, இருந்தாலும் ஸ்மெல் எதுவும் வரல, அதனால அதிலே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக போட்டதுனால நான் வந்து புளி கம்மியாக தான் வச்சுருந்தேன். அதனால் வந்து அது தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். காய் சேர்த்துடலாம். 1/4 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னைக்கு என்னவோ தெரியல, காலையிலேருந்து எனக்கு நேரமே சரியில்லை. ஒரு பக்கம் வெங்காயம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் ஃபோன் வச்சு எடுக்கிற ட்ரைபாடோட அந்த ஸ்ப்ரிங் வந்து தனியாக கலந்து வந்துருச்சு. எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, இருந்தாலும் கையில் வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சாம்பார் தூள் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் இது காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானதாக தான் இருக்கும். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க, காய் வேகிற அளவுக்கு. கேரட் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் பீன்ஸ் வேகாதில்ல, அதனால தான். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/2 கப் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ ரைஸோட சேர்த்து அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1 மினிட் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே அதை வந்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி. குழந்தைங்களோட ஃபேவரட் தான் இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து அந்த பூண்டு அப்பளம், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஃப்ளேவரில் வரும் தெரியுமா, அந்த அப்பளம் தான் பொரிச்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.